மகளேன் மருமகளே அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா அபிராமி நாச்சியார் வந்து தன் பையன் மாதிரி வளர்த்த நவீனை பார்த்தீங்க அப்படின்னா ஊர்லேருந்து வர சொல்லி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவரை வர சொல்லியிருப்பாங்க. இந்த சூடாமணி பார்த்தீங்க அப்படின்னா வேணும்னே பார்த்தீங்கன்னா துளசியை தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத போய் நவீன் கிட்ட சொல்லி விட்டுருவாங்க. நவீனும் வந்து துளசியை மனசில் நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் சூடாமணிக்கும் நவீனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் பண்ணுவாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்யாணத்தில் சம்மதமானு சொல்லிட்டு நவீன் கிட்ட கேட்கும்போது எனக்கு கல்யாணத்தில் தான் சம்மதம் தான், ஆனால் எனக்கு இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு துளசியை கையை நீட்டுவார். துளசியை கையை நீட்டினதுமே அபிராமி நாச்சியார் ரொம்பவே கோவப்பட்டு நவீனை அரைஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து துளசியை ஒரு தப்பான எண்ணத்தோட மனசில் நினச்சிக்கிட்டு இந்த வீட்டை இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்ட நவீன் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் இருந்தாலும் நான் அவங்களோட சொந்த பையன் கிடையாதுல, வளர்த்த பையன் தானே, அதனால எனக்கு இந்த மரியாதை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டு நவீன் வந்து சொல்கிறாரு. இதுக்கப்புறம் துளசி வந்து அபிராமி நாச்சியாரையும் அவங்களோட ஹஸ்பண்டையும் பார்த்து இனிமேல் எனக்கு வந்து உங்கள் பையனோட பொறுப்பை என்கிட்ட கொடுங்க, உங்கள் பையன் மாதிரி இருந்து நான் வந்து உங்கள் 2 பேரையும் பார்த்துக்கணும், இனிமேல் கல்யாண பேச்சு அப்படிங்கிறத என்கிட்ட நீங்கள் இனிமேல் சொல்லாதீங்க அப்படின்னு துளசி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.